நவநீத கிருஷ்ணனின் நல்லாசிரியருடன் விகேஎஸ் எஃப்எம் பெருமையுடன் வழங்கும் ஊத்துமலை ஜமீன். ஊத்துமலை ஜமீன் கோமதி அம்மனை மகளாக கருதி அவருடைய திருமண வைபவங்களை மிக சிறப்பாக நடத்துகின்றனர். 3 நாட்கள் எண்ணெய் காப்பு நிகழ்ச்சி, பின்பு பள்ளியறை சிறப்பு மண்டகப்படியும் இவர்களை செய்து முடிக்கின்றனர். ஊத்துமலை ஜமீன்தார் அன்று அனைவருக்கும் பாகுபாடின்றி சுருள் பிரசாதம் கொடுத்து மதியம் அன்னதானத்தையும் சிறப்பிக்கின்றார். சங்கரன் கோவிலில் உள்ள புற்றில் உள்ள மண்ணானது தேள், பாம்பு போன்ற விஷக்கடிகளுக்கு மருந்தாக பயன்படுகின்றது. சிரங்கு போன்ற சரும நோய்களுக்கு புற்று மண்ணை நீரில் கலைத்து தடவுகின்றனர். உடனே அந்த நோயும் தீருகின்றது. வயிறு வலி, சீதப்பேதி போன்ற நோய்களுக்கு புற்றில் உள்ள மண்ணை கரைத்து அருந்தி குணமடைந்து வருகின்றனர். இக்கோயில் நாகதோஷம் நீக்கும் தலமாக விளங்குகின்றது. இக்கோயிலில் உள்ள திருக்குளமானது நாகசுனை என்று அழைக்கப்படுகின்றது. இந்த குளத்தில் நீர் எப்பொழுதும் பச்சை நிறமாக காணப்படுகின்றது. இது நாகபாசனம் கலந்துள்ளதால் இந்த நிறம் பச்சை நிறமாக உள்ளது என்று கூறுகின்றனர். விஷக்கடிக்கு ஆளானவர்கள் இந்த குளத்தில் நீராடி நலம் பெறுகின்றனர். இந்த திருக்குளத்தை எத்தனை முறை தூர்வாரி சுத்தப்படுத்தினாலும் நீரின் நிறம் மட்டும் மாறுவதில்லை என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக உள்ளது. மார்ச், செப்டம்பர் மாதங்களில் 21, 22, 23 ஆகிய தேதிகளில் அதிகாலை 6 மணிக்கு சூரிய ஒளி லிங்கத்தின் மீது பாய்கின்றது. இந்த கோயிலில் பிரதான வாசல் வழியாக நேரடியாக லிங்கத்தின் மீது இவ்வாறு ஒளிப்படுவது சூரியனே சிவனை வழிபடுவது போல் அமைகின்றது. இந்த கோவிலுக்குள்ளே புலித்தேவன் குகை உள்ளது. புலித்தேவனுக்கும் ஊத்துமலை ஜமீனுக்கும் நிறைய தொடர்பு உண்டு. புலித்தேவன் நெற்கட்டும் சேவலுடைய ஜமீன்தார் ஆவார். இவர் தமிழகத்தில் வெள்ளையர் ஆதிக்கத்துக்கு எதிராக, குறிப்பாக தென் தமிழகத்தில் முதல் குரல் கொடுத்தவர் இவர்தான். கடும்போரில் இவரை வென்ற வெள்ளையன் இக்கோயில் வழியாக இவரை அழைத்து வந்தனர். அப்பொழுது புலித்தேவன் உடைய கடைசி ஆசை என்ன என்று கேட்கும் பொழுது அவர் இந்த ஆலயத்தில் சென்று வழிபட வேண்டும் என்று கூறினாராம். இதையொட்டி கோவிலுக்குள் சென்ற புலித்தேவன் கண் இமைக்கும் நேரத்தில் உள்ளே சென்று மறைந்து விட்டார் என்று கூறப்படுகின்றது. இங்குள்ள இரகசிய குகையின் வழியாக அவர் தப்பித்து விட்டதாகவும் அந்த இடம் இப்பொழுது அவருடைய வழிபாடு தலமாக பூஜிக்கப்பட்டு வருகிறது என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது. ஊத்துமலை ஜமீன் வீரகேரளமுதூர் நவநீத கிருஷ்ணன் கோவிலின் 10 நாள் திருவிழா மண்டகப்படியை எவ்வாறு சிறப்பித்தனர் என்றும், வீரகேரளமுதூரின் நவநீத கிருஷ்ணன் கோயிலுடைய அழகு, தொன்மை போன்ற விஷயங்களை நம்ம அடுத்த எபிசோடு வரைக்கும் வெயிட் பண்ணி கேட்கலாம். இது உங்கள் விகேஎஸ் எஃப்எம் ஊத்துமலை ஜமீனின் வரலாறு. இது உங்கள் விகேஎஸ் எஃப்எம், கேட்க துடிக்குது மனசுக்கு.